நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். பொதுவாக நிறைய ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா, கையில காப்பு போட்டிருப்பாங்க. அது சில பேரு ஸ்டைலுக்காகவும், ஒரு அழகுக்காகவும், ஒரு சில பேரு ஒரு சில மருத்துவ காரணங்களுக்காகவும் அல்லது ஜோதிட காரணங்களுக்காகவும் கையில காப்பு அணிந்திருப்பார்கள். அதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போகின்றோம். பொதுவாக காப்பு என்றாலே தீய சக்திகளில் இருந்து நம்மை காப்பதற்காக அணிந்து கொள்வதாகும். கோயிலுக்கு சாமிக்கு வேண்டிக் கொண்டு காப்பு கட்டுவதைப் போல தான் இதுவும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, காப்பு கட்டியிருக்கேன்பாங்க. அது எதுக்குன்னா, ஒரு தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கும் பொழுது எந்த விதமான தடங்கல்களும் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இறைவனுடைய அருளை வேண்டி கட்டக்கூடியதே காப்பு ஆகும். ஆக அதே வார்த்தையை தான் நாம் இன்னைக்கு இந்த உலோகங்கள் அணியக்கூடிய நிலையையும் காப்பு என்று கூறுகிறோம். காப்பு அணிவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய நிலையாகும். குறிப்பாக தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்கள்ல காப்பு அணிவதால அளவில்லா நன்மைகள் ஏற்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, காப்பு அணிவதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சில உலோகங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை, பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இவற்றை முறையாக பயன்படுத்தும் பொழுது அளவில்லா பயன்களை அடைய முடியும். பெண்கள் கையில் வளையல் அணிவது பாரம்பரியமான வழக்கம், மங்களத்தின் அடையாளம். பெண்கள் கையில வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது, வளையல் அணியாமல் விளக்கேற்றக்கூடாது. வளையல் அணியும் பொழுது பெண்களிடம் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். பெண்களைப் போலவே ஆண்களும் கையில் வளையல் போன்ற ஒரு உலோக வளையத்தை அணிந்திருப்பது காணலாம். இதனை காப்பு என்று சொல்வது உண்டு. ஆக இந்த காப்பு தங்கத்திலேயே, வெளியிலேயே, செம்பிலேயே அணிவார்கள். வெறும் அழகுக்காக அணிவதில்லை. இதற்கு ஆன்மீக ஜோதிட ரீதியாகவும் ஒரு பெக்குலியர் ரீசன் உண்டு. அதை என்ன பார்ப்போம். முதல்ல வெள்ளிக்காப்பு. உடம்புல ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளை விரைவில் குணமாக்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளிக்காப்புக்கு உண்டு. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஹார்மோன் செக்ரியேஷன் உடம்புல சீராக இருக்க உதவும் இந்த வெள்ளிக்காப்பு. பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கக்கூடிய நிலை உண்டு. அதனாலதான் தெய்வங்களுக்கு கூட வெள்ளிக்காப்பு சாத்துறோம். ஏன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தெய்வங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய சக்தி உண்டு அப்படிங்கிறதுனால தான். இது மன அழுத்தத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்டி பாக்டீரியலாகவும் செயல்படுகிறது. உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை, கெட்ட விஷயங்களை வெள்ளி ஈர்த்து கொள்கிறது. இதன் வழியே உடலையும் மனதையும் பாதுகாக்கிறது. வெள்ளி சுக்கிரனுக்குரிய உலோகமாகும் என்பதால இது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெள்ளிக்கு உண்டு. ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வெள்ளிக்காப்பு அணிவது சிறப்பு தரும். ஏன்னா வைரம் அணிவது சிறப்பான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லாராலையும் வைரத்தை காசு கொடுத்து வாங்கி அணிய முடியாது. அதற்கு பதிலாக ஒரு வெள்ளி காப்பு அணிவது சிறந்த பலன்களை தரும். ஆக லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ரிஷப லக்னத்திலோ துலா லக்னத்திலோ பிறந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வெள்ளிக்காப்பு அணிவது அந்த ஜாதகருக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். லக்னாதிபதி வலுவோடு இருக்கக்கூடிய நிலைக்கு உண்டான சிறந்த பரிகாரமாக இருக்கும். பெண்களால ஆதாயத்தை, அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலை இந்த வெள்ளிக்காப்பு அணியும் பொழுது கிடைக்கும். உங்களுக்கு மேலதிகாரி பெண்ணாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வெள்ளிக்காப்பு அணிந்து பாருங்க. அணியும் பொழுது நிச்சயமாக உங்களின் மேல் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படும். அதை உங்களால நிச்சயமாக உணர முடியும். அதன் மூலமாக வேலையில ஒரு சில ப்ரெஷர் இருந்தா கூட நம்ம அதை தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுக்கடுத்தாப்புல தங்கக்காப்பு. தங்கக்காப்பு அணிவதால சகசர சக்கரத்தின் ஆற்றல் தூண்டப்படுகிறது. தங்கத்திற்கு எப்போதுமே பாதுகாக்கும் தன்மை உண்டு. அதனால கெட்ட விஷயங்களை உங்களை நெருங்க விடாது. வலது கையில தங்கக்காப்பு அணியும் பொழுது எப்போதுமே இந்த காப்பு அணியும் போது வெள்ளிக்காப்பா, தங்கக்காப்பா எதுவாக இருந்தாலும் வலது கையில தான் அணியும். ஆக வலது கையில தங்கக்காப்பு அணியும் பொழுது சுகமான மனநிலையும் சாந்தமான ரத்த ஓட்டத்தையும் தரும். ஜோதிட ரீதியாக தனுசு ராசி, தனுசு லக்னம், மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்கக்காப்பு அல்லது எல்லாராலையும் தங்கக்காப்பு அணிய முடியாது. இன்னைக்கு தேதிக்கு தங்கம் பயங்கரமான விலை விற்குது. தங்க காப்பு அணிய முடியாதவர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட காப்பு அணிவது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளியில கூட தங்க பூசி வருது. அப்படி இல்லைன்னா வெள்ளியில சென்டர்ல தங்க தகடு வச்சு வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காப்புகளை வாங்கி அணிவது சிறந்த பலனை தரும். இது ஆன்ம சக்தியை பெருக்கக்கூடிய நிலையாகும். தங்க காப்பு அணிவதால அளவில்லா செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நிலை உண்டாகும். உடலில் வசீகரத்தையும் கம்பீர தோற்றத்தையும் தரும். செம்பு காப்பு அணியக்கூடிய நிலையில என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரத்த ஓட்டத்தை சீராக்கவும், ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை உற்பத்தி சீராகவும் உடம்புல வைக்கும்.
இதுல நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்படக்கூடிய நிலை உண்டாகும். 6ஆம் அதிபதி தசா நடப்பவர்கள் நிச்சயமாக செம்பு காப்பு அணிவது சிறந்த அமைப்பாகும். யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்குது, அல்லது முதுகு வலி இருக்குது, கீழ் முதுகு வலி இருக்குது, அல்லது எலும்புகள் பலவீனமாக இருக்குது, எலும்புகள் பிராக்சர் அடிக்கடி ஆகுது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த செம்பு காப்பு அணிவது சிறப்பான பலனை தரும். சிலருக்கு பல்லுல பிரச்சனை இருந்தா கூட, பல்லு சொத்த பல்லாக இருக்குது, இல்ல பல்லுல அடிக்கடி பிரச்சனை வருது, பல்லுல கூச்சம் ஏற்படுது, இவர்களும் செம்பு காப்பு அணிவது சிறந்த பலனை தரும். சூரியனின் அம்சம் இந்த செம்பு, அதனால இதனை அணியும் பொழுது உடல் சூடு நிச்சயமாக குறையும். ஆக ஆண்கள், அதுவும் குறிப்பாக வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் நிச்சயமாக இந்த செம்பு காப்பு அணியும் பொழுது விந்து உற்பத்தி பெருகக்கூடிய நிலையாகும். யாரெல்லாம் அதிகமாக வண்டியிலே சுத்திக்கிட்டே இருக்காங்களோ, வண்டியிலே அதிகமாக பயணம் பண்றோம் சார், ஒரு நாளைக்கு 70-80 கிலோமீட்டர் சர்வசாதாரணமா போயிடுவோம் சார் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த செம்பு காப்பு அணிவது நல்லது. ஆக உங்க நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வண்டியில அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, இல்ல பஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க, இல்ல கார் டிரைவரா இருக்காங்க, இந்த பஸ் டிரைவரா இருக்காங்க, இந்த மாதிரி டிரைவராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் இருக்கும். இவர்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த செம்பு காப்பு அணிவது சிறந்த அமைப்பாகும். ஏன்னா செம்பே பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தி, மின் கடத்தி ஆகும். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஹீட்டை கடத்தி நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய நிலையாகும். அதனால இது மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது, இது அறிவியலோடு இணைந்தது. ஆக சிம்ம லக்னத்துக்காரங்க அல்லது சிம்ம ராசிக்காரங்க, கடக லக்னத்துக்காரங்க, கடக ராசிக்காரங்க நிச்சயமாக செம்பு காப்பு அணிவது நல்லது. ஆக இந்த மாதிரி அதிகமாக சூட்டு உடம்பாக இருக்கக்கூடியவங்க, இல்ல அதிகமாக டிராவல் பண்றவங்க, டிரைவராக இருக்கிறவங்க, சிம்ம லக்னத்துக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, லக்னத்துல செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு எப்போதும் உஷ்ணமாகவே இருக்கும். இவர்கள் எல்லாமே செம்பு காப்பு அணிவது சிறந்த பலனை தரும். ஆக இது கோபத்தை கட்டுப்படுத்துவதை மட்டுமல்லாமல் மனதை சாந்தமாக்கும், புத்தி கூர்மையை உண்டாக்க செய்யும். சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஜோதிடத்தை சம்பந்தப்பட்டு ஜோதிட தொடர்புடைய ஒரு பொதுவான டாபிக்ல ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்க நிச்சயம் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும். மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.